ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. நான் உங்கள் ஃபைவர் தமிழா. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃபோன் கேமராவை எப்படி நம்ம பிசியோட வெப்கேமாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லோரும் Iriun என்ற வெப்சைட் போனீங்கன்னா இங்கே இருக்க சாஃப்ட்வேரை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே நிறைய வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ விண்டோஸுக்கு மேக்குக்கு உபுண்டுக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து தேவை விண்டோஸ் தான். ஸோ விண்டோஸுக்கு தேவையான ஃபைல் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா செட்டப்பை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். கொடுத்து செட்டப்பை ரன் பண்ணுவோம். அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்து போய்க்கலாம். ஸோ இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். நம்ம அடிஷ்னல் ஃபைல்ஸ் டவுன்லோட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். சில ஃபைல் டவுன்லோட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த செட்டப் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம சில வேலை செய்யணும். ஸோ அதை செஞ்சுட்டு நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, செட்டப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, Iriun webcam turns your phone into a wireless webcam. Use your mobile camera in your PC or Mac. No phones available. Please make sure that Iriun webcam is running on your mobile phone. The phone and PC are connected to the same Wi-Fi. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. இது விஷயம் என்னென்னா, Iriun webcam நம்ம ஃபோன்லேருந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பட் நம்ம ஃபோனும் பிசியும் ஒரே வைஃபையில் கனெக்ட் ஆகி இருக்கணும். ஸோ இதை வந்து எல்லோரும் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து ஹாட்ஸ்பாட்டில் ஷேர் பண்ணி இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களால இதை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியாது. அதாவது உங்கள் பிசியும் உங்கள் மொபைலும் சேம் வைஃபை நெட்வொர்க்கில் இருக்குன்னா இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஃபோனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துக்குவோம். எல்லோரும் உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்க அப்புறமா சர்ச் பாரில் Iriun 4K webcam for PC and Mac அப்படின்னு இருக்க சாஃப்ட்வேரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப்டர் கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறமா இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா ஆஃப்டர் த இன்ஸ்டால் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிக்க அப்புறமா இங்கே சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. Iriun webcam turns your Android phone into a wireless webcam. Install needed drivers and use a mobile camera in your PC, Mac as any webcam. Installing drivers for your PC or Mac. You can download the needed Iriun webcam drivers Iriun.com. ஸோ Iriun.comல இதுக்கான ட்ரைவர்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறமா கீழே யூஸிங் கேமரான்னு சொல்லி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. So make sure the webcam server is running on the PC, Mac, this phone and computer connected automatically using a local Wi-Fi network. Optionally, USB can use to connect the cable and follow the instruction on mobile. Configure Skype or any other camera application into use Iriun webcam. ஸோ அதாவது அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வெப்கேமை யூஸ் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன் ஃபோன்லேயும் பிசிலையும் கனெக்டில் இருக்கணும். ஸோ கனெக்டில் இருந்ததுக்கு அப்புறமா நம்ம லோக்கல் வைஃபை நெட்வொர்க் மூலமாக நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம சொல்லியிருக்காங்க யூஎஸ்பி மூலமாகவும் இதை நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். சம்டைம்ஸ் நீங்கள் உங்கள் ஃபோன்லேருந்தே இன்டர்நெட் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோனில் யூஎஸ்பி டீபக்கிங் என்ற ஆப்ஷனை போய் எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஎஸ்பி மூலமாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆப் ஓப்பன் பண்ணிக்க அப்புறமா இதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம இந்த ஆப் யூஸ் பண்ணும்போது மட்டும் அலோவ் பண்ணியிருந்தால் போதும். டெனிங் தான் கேட்கும். ஸோ அலோவ் கொடுத்துக்கோங்க. ஸோ வெயிட்டிங் ஃபார் த கனெக்ஷன் அப்படின்றது. ஸோ மேக் ஷுவர் தட் Iriun webcam server is running on your PC or Mac. This phone and the computer are connected to the same Wi-Fi. ஸோ கண்டிப்பாக ரெண்டுமே வந்து ஒரே வைஃபை நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகியிருக்கணும். அப்படி இல்லை உங்களுக்கு ரெண்டுமே வந்து ஒரே நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகலைன்னா நீங்கள் வந்து யூஎஸ்பி டீபக்கிங் மூலமாக, அதாவது கேபிள் யூஎஸ்பி கேபிள் மூலமாக நீங்கள் கேமராவை நீங்கள் வெப்கேமை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கனெக்ஷனுக்காண்டி வெயிட் பண்ணுவோம். ஓகே,
ஸோ இப்போ நம்ம ஃபோன் கேமரா பிசியோட வெப்கேமாக கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம பிசிலையும் பார்க்கலாம். அதோட இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் மிரர் கொடுத்துருக்காங்க, கேமரா ரொட்டேஷன்ஸ் அண்ட் சம் செட்டிங்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமராவை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன்ஸை Iriun.com போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு Iriun 4K Webcam அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுக்கு அப்புறமா உங்கள் பிசிலே அந்த சாஃப்ட்வேர் ரன்னிங்கில் இருக்கணும், அண்ட் ஆல்சோ உங்கள் ஃபோன்லேயே அந்த அப்ளிகேஷன் ரன்னிங்கில் இருக்கணும். நமக்கு வந்து வைஃபைல கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் யூஎஸ்பி மூலமாகவும் இதில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ யூஎஸ்பி மூலமாக கனெக்ட் பண்ணிக்கிறவங்க கண்டிப்பாக யூஎஸ்பி டீபக்கிங் என்ற ஆப்ஷன்ஸ் வந்து டெவலப்பர் ஆப்ஷன்ஸில் இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம டெவலப்பர் ஆப்ஷனை நம்ம எப்படி ஆன் பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறமா எப்படி யூஎஸ்பி டீபக்கிங் பண்ணுறதுன்றத சொல்கிறேன். ஸோ உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தால் அபவுட் ஃபோன் இருக்கும். ஸோ அபவுட் ஃபோனை கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறமா வேர்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறமா பில்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி மேலே இருக்கும். ஸோ அதை 7 டைம் டேப் பண்ணுறது மூலமாக நமக்கு டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறதால எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் வருது. ஸோ அந்த டெவலப்பர் ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸுக்குள்ளே போய் பார்த்தோம்னா நமக்கு டெவலப்பர் ஆப்ஷன்ன்ற சொல்லி காட்டும். ஸோ சில சாம்சங் யூசர்ஸுக்கு வெளியில் காட்டும். ஸோ அப்படியே டெவலப்பர் ஆப்ஷனில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வரும்போது யூஎஸ்பி டீபக்கிங் என்று சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணி ஓகே பண்ணிட்டோம்னா ஓகே, நம்மளால் யூஎஸ்பி மூலமாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ காய்ஸ், ஸோ இப்படி தான் நம்ம ஃபோன் கேமராவை வெப்கேமாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் காய்ஸ், ஒன்று ஃபோனும் அண்டு பிசியும் சேம் வைஃபை நெட்ஒர்க்கில் இருக்கணும். ஸோ உங்கள்கிட்ட அப்படி இல்லை, நீங்கள் ஃபோனில் எந்த இன்டர்நெட் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து யூஎஸ்பி மூலமாகவும் இதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி இன்னொரு தகவலோட உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் Fiverr Tamizha. தேங்க்யூ guys. Subscribe this channel and waiting for the next topic. Tata, bye bye.